ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா லட்டு பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறோம். ஜீனியில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே பழம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வந்து குட்டி குட்டியாக பொடிச்சு வச்சுருக்கேன். பழம் பருப்பு சேர்த்தாச்சு. அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். பழம் வந்து பலூன் மாதிரி வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பழம் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பழம் பருப்பை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ரவை வந்து 100 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக தேவைன்னா அதிகமாக குவான்டிட்டியில் எடுத்துக்கிடலாம். நான் இப்போ இந்த 100 ரவை இதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கிறோம். நெய்யில் வறுக்கும் போது நல்ல மணமாக இருக்குது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஏன்னா நமக்கு கருகிடக்கூடாது. ஸ்லோவாகவே வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வறுபட்டுச்சு. இதோட நம்ம துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ரவா லட்டில் தேங்காய் ஆட் பண்ணுறது தான் சரியான ருசியாக இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயோட நல்லா ரவை மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், நான் 100 எடுத்தேன் இல்லையா, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வந்து தூளாக தான் இருக்கும். நம்ம வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்காது. அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் 100 ரவைக்கு 100 நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு கூட இனிப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். இதே அளவு போதுன்னா நீங்கள் 100க்கு 100 எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுவே நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும். நல்லா அந்த சர்க்கரை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச பழம்பருப்பை உள்ளே தட்டிக்கிறோம். தட்டி நல்லா கிண்டி உருண்டை பிடிச்சிட்டோம்னா நமக்கான ரவா லட்டு ரெடி. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை தேவையோ அதளவு பிடிச்சிக்கிடலாம். நாட்டு சர்க்கரை ரவா லட்டு ரெடி. அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.